அனைவருக்கும் வணக்கம். மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன, மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசியில் ஜென்ம ராசியில் உச்சம் பெற போகிறாருங்க செவ்வாய். ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாக ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் அவர் அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் ஜென்மத்தில் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் ஜென்மத்தில் உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 4, 7, 8 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் பார்க்கிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சுகஸ்தானம், சப்தமஸ்தானம், அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல மாற்றங்கள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. பூமிகாரகன், மங்களகாரகன், உத்தியோகக்காரகன், சகோதரக்காரகன் என பல்வேறு வகையில் அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன, மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன, நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏனென்றால் குருவிற்கும் சனிக்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் மிக வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. எனவேதான் நவ கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் சனியால் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதை விட மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் குரு எப்படி மிக சிறந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு, சந்திரன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. செவ்வாய்க்கு சம கிரகமாக சுக்கிரனையும் சனியையும் பார்க்கிறாருங்க. செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. புதனின் பார்வையில் செவ்வாய் சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் இருக்கிறார். செவ்வாயினுடைய பார்வையில் சனி சம கிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். எனவேதான் சனி செவ்வாய் பார்வை கிடைக்கும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் அதே சமயம் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார். என்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும். எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் 4, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. மேசராசி, கடகராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார். இந்த தருணத்தில் இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களது கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும். பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த நிலம்,
சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இதில் எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம். அது மட்டுமல்லாது மிகவும் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க. சகோதரக்காரனாகவும் இருக்கிறார். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த பல மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதைவிட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்களகாரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் மங்களகாரகனின் அருள் மிக முக்கியமாக தேவை. அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை வெகுவளவிற்கு பாதிக்காத அளவிற்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். இது மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை தொழில்துறையில குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார். எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மங்களகாரகன் பூமிகாரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தயக்கமான மனநிலையை விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விளைவுகள் நன்மையாக தான் அமையும். இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய மங்களகாரகன் பூமிகாரகனின் அமைப்பு பல்வேறு வகையான தோஷங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறதுங்க. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தோஷங்கள் தடைகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இந்த தருணத்தில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பல சிரமங்கள் விலகுகிறது. மங்களகரமான பல சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் விலகும். சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். புதிதாக பல சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. நட்பும் உறவும் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். தொழில்துறை ரீதியான பணிகளில் சிரமம் வெகுவளவில் குறைகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதிலும் குறிப்பாக தொழில் ரீதியாக சொந்த தொழில் சொந்த கட்டிடத்திலே மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் கிடைத்த வாய்ப்புகளை சரிவர தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்க போகிறார். அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்ற செவ்வாயின் தருணம். எனவே மிக முக்கியமான மாறுதல்களையும் மிக சிறப்பான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த நவீன இயந்திரங்கள் உபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆடு மாடு வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு